அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கர்நாடகாவை சேர்ந்த தொழில் அதிபர்களை மிரட்டி அவர்களை தேர்தல் பத்திரங்கள் வாங்க செய்ததாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜக தேசிய தலைவர் நட்டா, மாநில தலைவர் விஜயேந்திரா, முன்னாள் மாநில தலைவர் நளின்குமார் கட்டீல் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் மூலம் பணப்பறிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக பெங்களூருவை சேர்ந்த ஜென் அதிகாரி, சங்கர்ஷ் அமைப்பை சேர்ந்த ஆதர்ஷ் என்பவர் எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த பெங்களூரு சிறப்பு கோர்ட் மத்திய அமைச்சர் நிர்மலா, நட்டா, விஜயேந்திரா, நளின்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிய போலீசுக்கு உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து நிர்மலா, நட்டா உள்ளிட்டோர் மீது திலக் நகர் போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்தனர். மத்திய அமைச்சர்கள் நிர்மலா, நட்டா ஆகியோர் மீது வழக்கு பதியப்பட்டதை அடுத்து அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் வலியுறுத்தினர். இந்நிலையில் தங்கள் மீதான குற்றச்சாட்டு ஆதாரமற்றது, இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரான நளின்குமார் கட்டீல் கர்நாடக ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த கோர்ட் மத்திய அமைச்சர் நிர்மலா, நட்டா, கட்டீல் உள்ளிட்டோர் மீதான வழக்கு விசாரணைக்கு அக்டோபர் 22 வரை இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து ஆதர்ஷை தேர்தல் பத்திரங்களை வாங்க சொல்லி யாரும் மிரட்டவில்லை. பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் புகார் அளிக்கலாம். அதுவரை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது என ஹைகோர்ட் காரணம் கூறியது. வழக்கு விசாரணை அக்டோபர் 22 ஒத்திவைக்கப்பட்டது.